தம் பிரியாணி, வடி பிரியாணி இதில எது பெஸ்ட்டுன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. பெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம டேஸ்ட் வைஸா பார்த்தோம்னா, தம் பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனா வியாபார ரீதியா பார்த்தோம்னா, நமக்கு வடி பிரியாணி தான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வடி பிரியாணி போட்டு வந்து வைக்கிறீங்க ஒரு கடைக்கு வியாபாரத்துக்கு. நீங்க ஒரு 10 மணிக்கு பிரியாணி போட்டிங்கன்னா, ஒரு 4 மணி வரைக்கும் கண்டிப்பா சேல்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரியான நிலைமைகள் கூட வரலாம். அப்போ அந்த 4 மணிக்கு நீங்க அந்த பிரியாணிய ஒரு கார்னர்லேருந்து உடைச்சா கூட, லேசா கரண்டி வச்சு தட்டி விட்டீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா ரைஸ் உடையாம சூப்பரா வந்துரும். ஆனா இதுவே நீங்க தம் பிரியாணியா இருந்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீஸும் ரைஸும் நல்லா சேர்ந்தே கொதிச்சு வெந்துரும் இல்லைங்களா? அந்த மாரி வேகும்போது ரைஸ் எல்லாம் நீங்க 3 மணி நேரம், 4 மணி நேரம் கழிச்சு எல்லாம் எடுத்து உடைச்சிங்கன்னா, ரைஸ் உடையும். ஆனா அந்த கஞ்சி தண்ணி அதிலேயே கோத்து இருக்கிறதுனால தூள் தூளா உடைஞ்சிரும் ரைஸு. அதனால தான் சொல்றது, எப்பவுமே வடி பிரியாணி ஹோட்டலுக்கு பெஸ்ட்டு. தம் பிரியாணி கல்யாண ஃபங்ஷனுக்குலாம் சூப்பர். அது வேலையும் சீக்கிரமா ஆயிடும். அதே டைம் வந்து சுட சுடவே நீங்க பரிமாறிடுவீங்க. அதனால சாதம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. ரொம்ப அருமையா வரும். 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுன்னு சொல்லவே முடியாதுங்க. 2மே ஒவ்வொரு வகையில ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எதுக்காக அந்த பிரியாணிய செய்றோங்கிறத பொறுத்து தான், அது எந்த பிரியாணியா இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியும். கடைக்கு வியாபாரத்துக்கு அப்படின்னா, நீங்க வடி பிரியாணிய தாராளமா செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதுவே தம் பிரியாணின்னா, நீங்க ஃபங்ஷன் ஆர்டர்ஸ்க்கு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வடி பிரியாணியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதத்த அரை வேக்காடு வடிக்கிறனால கஞ்சி தண்ணியெல்லாம் வெளியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ பிரியாணிய எடுத்து செக் பண்ணாலும் நல்லா உதிரி உதிரியா வரும். ட்ரை பண்ணி பாருங்க.